हाय फ्रेंड्स, वेलकम बैक टू यर चैनल गलाटा कुकुगल। इनकी வந்து பிரியாணி பண்ணலாங்க, சிக்கன் பிரியாணி। நான் வந்து 3/4 கிலோ அரிசிக்கு செய்கிறேன்। 3/4 கிலோ அரிசி 3/4 கிலோ சிக்கன் செய்கிறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு। போட அளவு சொல்கிறேன் உங்களுக்கு। பாருங்கள், எண்ணெய் போட்டுட்டு சூடாயிடுச்சு எண்ணெய்। இதில் வந்து பட்டை கிராம்பு ஒரு 2-3 பட்டை 2 கிராம்பு இது போட்டுக்கலாம்। பிஸ்மில்லாஹ்। எண்ணெய் சூடாயிடுச்சு। ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இதில் போட்டுக்கலாம்। வெங்காயம் வதக்குறதுக்கு உப்பு। இது வந்து நான் வந்து தம் போட மாட்டேங்க, நான் வடித்து தான் போடுவேன் அரிசி। அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு। கம்மி குவான்டிட்டி இது நல்லா இருக்கும்। நல்லா இந்த வெங்காயம் வந்து வதக்கட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு। இன்னும் நல்லா வதக்கணும், நல்லா வதக்கட்டும்। ஒரு 200 கிராம் எண்ணெய் இருக்குங்க நான் போட்ட இதில்। நல்லா வதக்கி ப்ரௌன் கலராக வரணும்। அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 50 கிராம் இருக்கும்। இது ஒரு எல்லாம் சேர்த்தா ஒரு 100 கிராம்। அப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஒரு 1/4 கிலோ தக்காளி, சும்மா ஒரு 1/2 கட்டு புதினா கொத்தமல்லி। நாங்கள் கொஞ்சம் தானே செய்கிறோம், 3/4 கிலோ தானே, அதனால கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம்। இந்த அரிசி வந்து நல்லா கழுவி ஊற வச்சிடலாம்। நாங்கள் ஊற வச்சுட்டு இருக்கட்டும், அது தண்ணி கொதிச்சா இந்த அரிசி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்। பாருங்க, ப்ரௌன் கலராக வந்துச்சு நல்லா। இதில் வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம்। நல்லா இந்த பச்சை வாசனை போட்டும்। பச்சை வாசனை போயிடுச்சு। இப்போ வந்து கறி போட்டுக்கலாம்। பிஸ்மில்லாஹ்। நான் கொஞ்சம் பெருசாக தாங்க கறி துண்டு போட்டுருக்குறேன்। நல்லா இது வதக்கிக்கலாம்। தக்காளி எல்லாம் போடக்கூடாது, இது கறி தான் போடணும்। அப்படி மட்டன் இருந்தால் உங்களுக்கு வேக வச்சு இந்த மாதிரி போட்டுக்குங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி நல்லா இருக்கும்। நல்லா கொஞ்சம் இதோட கவுச்சி வாசனைலாம் கொஞ்சம் போட்டோம், நாங்கள் இதில் போடலாம்। பாருங்க, கவுச்சி வாசனை போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு। இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் தக்காளி போட்டுக்கலாம்। புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம்। நல்லா கொஞ்சம் தக்காளி வந்து மசஞ்சி வரட்டும், பார்த்துக்கலாம்। தக்காளி மசஞ்சி வர்றதுக்கு மசாலா போடலாம்। பாருங்க, சக்தி மிளகாய் தூள், இது தனி சக்தி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா நல்லா வதக்கி தக்காளியோட நல்லா மசஞ்சி வரட்டும், காமிக்கிறேன் நான்। பாருங்க, தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் மசஞ்சி வரட்டும்। இதில் வந்து ஒரு சின்ன பாக்கெட் 10 ரூபாய் தயிர் வந்து இதில் போட்டுக்கலாம்। அப்புறம் எலுமிச்சம் வந்து ஒரு எலுமிச்சம் வந்து நான் பிழிஞ்சு வச்சிருக்கிறேன்। இது வந்து கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம்। இதில் எலுமிச்சம் போட்டுக்கலாம்। எலுமிச்சம் போட்டு நல்லா மசிஞ்சு வரட்டும், எல்லாம் காமிக்கிறேன் நான்। நல்லா மசிஞ்சு வரட்டும், இது மசிஞ்சு நல்லா வந்துச்சு। இது வந்து அப்படியே ஸ்லோலியே அப்படியே இருக்கட்டும்। இது இங்கே வந்து நான் அரிசிக்கு தண்ணியை வச்சுட்டு பாதியாக வேக வச்சு அரிசி இதில் போட்டு தம்மில் வைக்கணுங்க। இல்லை இந்த அரிசி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், கொதி வந்தால் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு। பாருங்க, நல்லா தண்ணி கொதிக்குது। இந்த அரிசி வந்து நாங்கள் இதில் போட்டுக்கலாம்। பிஸ்மில்லாஹ்। போட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பாதி வெந்தால் தாங்க நாங்கள் வடிகட்டணும்। இது வெந்த பிறகு பாதி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு। பாருங்க, பாதி வெந்துச்சு। இது வந்து நாங்கள் வடிகட்டிக்கலாம்। வடிகட்டி இது ஸ்லோவில் அப்படியே இருக்கு பாருங்க, இது அப்படியே இருக்கு। இதுலேயே வந்து இது வடிகட்டி இந்த சாதம் வடிகட்டி இதில் போட்டுக்கலாம்। இந்த சாப்பாடு வந்து வடிகட்டிட்டேன் நான்। இப்போ வந்து இதில் இந்த மசாலாவும் கரெக்டாக இருக்குது, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் பார்த்துட்டேன்। நல்லா இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துச்சு கறி எல்லாம்।
எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நான் தண்ணி கொஞ்சம் தான் போட்டேன், அதுலேயே தண்ணி நல்லா வந்திருக்கு. இதுலேயே வந்து இந்த அரிசி நாங்கள் போட்டுக்கலாம், போட்டு தம் வச்சிடலாம். இந்த அரிசி போட்டுக்கலாம், போட்டுட்டு நான் தம் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் வந்து தம்க்கு போட்டுட்டேன். சும்மா ஒரு 2 கலரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சும்மா ஒரு லைட்டாக ஒரு எல்லோ கலரும் க்ரீன் கலரும் போட்டுருக்கிறேன். அப்புறம் தம் வச்சிடலாம் அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட்டான பொருள் மேலே இந்த மாதிரி வச்சுருங்க, பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி இருக்குது கலரு. அப்படியே ஒரு பக்கமாக நாங்கள் கலக்கிக்கலாம். பாருங்க, சூப்பரான பிரியாணி ரெடி. பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.